ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த விதமான ரெசிப்பியும் கிடையாதுங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் vlog பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வீட்டிலேருந்து கிளம்பி துபாய் போயிட்டுருக்கோம். இது வந்து வியாழக்கிழமை மத்தியானம் 4 மணி. இப்போ நேராக கிளம்பி நாங்கள் சாய்பாபா கோயிலுக்கு போக போகிறோம். பட் நான் அங்கே எதுவும் வீடியோ எடுக்கலை. நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டலில் தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து துபாய் போகிறதுக்கு 3 hours ஆகும். சம்டைம்ஸ் 3.5 hours கூட ஆகும். வழியில் பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலான்னு இப்போது வந்திருக்கோம். எப்படியும் 7-7:30 ஆகிடும் இன்றைக்கி நைட்டு போய் ரீச் ஆகிறதுக்கு. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங். இதுதான் ஹோட்டலோட என்ட்ரன்ஸ். இதை நான் ஃப்ரைடே மார்னிங் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த ஃப்ளவர் டெக்கரேஷன் தான். ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வச்சு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். எடுத்தோடனே இந்தியன் ஃபுட் பார்த்தோன்னே ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துட்டேன். சென்னா மசாலா இருந்தது, வீட் பரோட்டா, அவல் உப்புமா, போகான்னு சொல்லுவாங்க, banana bread, cupcake, croissant. croissantலே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரெட் வெரைட்டிஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டோஸ்டர் இருந்தது, பிரெட் வச்சுருந்தாங்க, பட்டர், ஜாம், யோகர்ட் இருந்தது, சிக்கன் சாசேஜ் வச்சுருந்தாங்க, பேக்டு பீன்ஸ், அப்புறம் scrambled egg, grilled tomatoes, vegetables, veg noodles, veg samosa, அப்புறமா பொட்டேட்டோ நக்கட்ஸ் மாதிரி இருந்தது. இது வந்து அரபிக் ப்ரெட்டு, குபூஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரெட்டோடு சேர்த்து சாப்பிட்றதுக்காக இங்கே சீஸ், பிக்கிள் ஐட்டம்ஸ், அப்புறம் ஹம்மூஸ் இதெல்லாம் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மூஸ்லி இருந்தது, அப்புறம் ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஹாட் மில்க் இருந்தது, அப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸ் எல்லாம் இங்கே இந்த பக்கம் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாரேஜ் வச்சுருந்தாங்க, அப்புறம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இருந்தது, அப்புறமா ஆரஞ்ச் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், பைனாப்பிள் ஜூஸ், வாட்டர், கோல்டு மில்க் இதெல்லாம் இருந்தது. இங்கே பேன் கேக்ஸ் இருந்தது, வாஃபிள்ஸ் இருந்தது. வாஃபிள்ஸ் ஊற்றிட்டு இருந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக. இந்த பக்கம் ஆம்லெட் போட்டுட்ருந்தாங்க. நம்ம கேட்குற மாதிரி ஸ்டஃப் பண்ணி வெஜிடபிள்ஸ் அண்ட் சீஸ் எந்த மாதிரி வேணுமோ கேட்குற மாதிரி பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ காஃபி குடிச்சிட்ருக்கேன். இதுதான் நான் சக்தி. ஃபஸ்ட் டைம் யூடியூப்பில் வந்திருக்கேன். இப்போது நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். 7th ஃப்ளோர் போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக கிளம்பிகிட்ருக்கோம்.
7th ஃப்ளோர்லேருந்து இப்போ இதுதான் வியூ. இது வந்து ஷேக் ஜாயத் ரோடு. அபுதாபி, துபாய், ஷார்ஜா மூணுத்துக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு. செவன்த் ஃப்ளோரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்விம்மிங் பூல். எல்லாம் ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னாக்கா 41 ஸ்டோரி பில்டிங். இப்போ நம்ம இதை எடுத்தது பார்த்திங்கன்னா 7th ஃப்ளோர்லேருந்து நான் இதை எடுத்திருக்கேன். அப்படிலாம் துபாய் அப்படின்னா இந்த ஹோட்டல் தான் காமிப்பாங்க. ரொம்ப ஃபேமஸான 7 ஸ்டார் ஹோட்டல் புர்ஜ் அல் அரப். கொஞ்ச நேரத்துலேயே மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கிளம்பி நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். இப்போ ரூமுக்கு வந்துட்டோம். நாங்கள் 36 ஃப்ளோரில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இதுதான் வியூ. மெட்ரோலாம் தெரியுது. நல்ல மழை பெஞ்சிட்டே இருந்தது. சரி கிளம்பி ஷாப்பிங் போகலான்னு ரெடி ஆகிட்ருக்கோம். நாங்கள் கிளம்பி வெளியில் வந்துட்டோம். காருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல மழை. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மெட்ரோ போகுது மேலே. நாங்கள் இப்போ கிளம்பி துபாய் மால் போயிட்டுருக்கோம். நல்ல மழை. இந்த வெதரை நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இங்கே எப்பயாவது தான் மழை வரும். எவ்ரி வின்டர் எண்ட் ஆகும்போதும் சம்மர் எண்ட் ஆகும்போது தான் மழை வரும். ரைட் ஹேண்ட் சைட் பார்த்திங்கன்னா இது வந்து மால் ஆஃப் எமிரேட்ஸ். இங்கே தான் ஸ்கீ துபாய் எல்லாம் இருக்குது. இதுதான் மால் ஆஃப் எமிரேட்ஸோட என்ட்ரன்ஸ். அவ்வளோதாங்க. இந்த vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.